வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சூர்யா மகா வந்து கூப்பிட வர மகா 2 கண்டிஷன் போடுறாங்க. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பேரில் என்ன பண்ணுறாங்க, சூர்யாவால் பதில் சொல்ல முடியாதனால சூர்யா அந்த இடத்த விட்டு கிளம்ப மனசுடிஞ்சு போகிற மகாவை பார்த்து கோடீஸ்வரியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. நாளுக்கு நாள் சூர்யாவோட நிலைமையை பார்த்தாலும் ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. சூர்யா பார்த்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சூர்யா ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. தன்னோட மகனை பார்த்த ராகவன் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு எப்படியாவது மகா அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட போய் பேசுகிறாரு. தயவு செய்து வீட்டுக்கு வந்துடுமா, நீ இல்லாமல் வீடு மாதிரியே இல்லைம்மா, சூர்யா ரொம்பவே நொந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சூர்யா ஏதோ ஒரு காரணத்துக்காக தாம்மா அவனால் சொல்ல முடியாத சூழ்நிலை அவன் மேலே பழி ஏற்றுக்கிட்டான். கண்டிப்பாக சூர்யா அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டாமா, என்னால் நம்ப முடியுது. இவ்வளோ நாள் அவன் கூட ஒன்றாவே ட்ராவல் பண்ணியிருக்கேம்மா, அவனு கூட அவனால் புரிஞ்சிக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறமா வந்து மகா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இவர் சொல்கிறதும் உண்மையாக தான் இருக்கும், நான் வரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் வந்து மகா வீட்டுக்கு வரதை பார்த்து சூர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பார்த்து சித்ரா தேவி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எப்படி இவ வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க அத்தைக்கிட்ட. என்னத்தை உங்கள் முகத்தை பார்க்கவே முடியல, என் தங்கச்சி எப்படி வர வச்சேன் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. தாத்தா பாட்டிலாம் மகா வந்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா மகா வந்து இந்த உண்மையை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும், இவர் மேலே தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல விசாரிச்சு பார்க்குறாங்க. ஏதாவது உண்மை கிடைக்குமா, இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்றத நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விசாரிச்சு பார்க்குறாங்க பிரபாவோட சேர்ந்து. இப்படி அலைஞ்சு தெரிஞ்சு எப்படியோ வந்து அழகியோட அம்மா யார் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கும் வந்து போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா மகா பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு காரியத்தை உன்னால் பண்ண முடியுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. சொல்லலாம் நான் கவனிக்கிற விதமே வந்து வேற மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த லேடியை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ராகவன் சாரோட சில பழக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த அழகின்ற குழந்தை வந்து எங்கள் மாமாவோடதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மகா. அந்த குழந்தை அவரோடதெல்லாம் கிடையாது, அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குறதன் பேரில் வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பண தேவை ஏற்பட்டுச்சு, பணத்துக்காக மட்டும்தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதன் பேரில் தான் எல்லா உண்மையும் வந்து வெளிவருது. அந்த குழந்தை வேற யாரும் இல்லைங்க, ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் நான் கொண்டு வந்தேன். குழந்தை எப்படியாவது அந்த வீட்டுக்கு அனுப்பி அதன் மூலியமா வந்து பணத்தை கறக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்றாங்க. இது கேட்ட மகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இப்போ இந்த குழந்தையும் உன்னோடது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, ஆமாங்க இந்த குழந்தை என்னோடது இல்லை, அப்புறம் எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, நீங்கள் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தா அப்போவே தெரிஞ்சிருக்கும், குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை தான் நீங்கள் பண்ணலையே அப்படின்றாங்க. பண்ணாதது எங்களோட முட்டாள்தனம் தான், அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீ பண்ணுறல, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்து மகா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாரு இப்போவே நீ வீட்டுக்கு வந்து எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, மாமாவுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ குடும்பத்தில் உள்ளவங்க முன்னாடி எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறாங்க. சரிங்க, இந்த உண்மையை நான் இப்போ வந்து சொல்கிறேன்னா குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் வேற யாரும் என்னை மாட்டி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. ஆமாம், இதெல்லாம் இப்போ வந்து கேளு, செய்யறதுக்கு முன்னாடி இனிச்சுக்க, உனக்கு இதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இப்போவே என் கூடவே நீ கிளம்பி வர, எல்லாருனோட எல்லா உண்மைகளையும் வந்து போட்டு உடைக்கிற, இல்லைன்னா அவ்வளோதான் உன்னை அப்படின்ற மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. சரிங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து எல்லா உண்மைகளையும் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரபாவும் மகாவும் சேர்ந்து அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. ஒரு பக்கம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து மகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. மகா எங்கே போனால் இன்னும் ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி சூர்யாவும் ஒரு பக்கம் தேடுறாங்க. எங்கே போயிட்டு அந்த மகா அப்படின்ட்டு மகாவுக்கு சூர்யா ஃபோன் பண்ண, அதுக்கப்புறம் எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லா உண்மைகளும் வந்து குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு முன்னாடி தெரிய வந்துடும், உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, மாமா மேலேயும் எந்த தப்பு இல்லை அப்படின்றது வந்து நிரூபணம் ஆகிடும், அந்த லேடியை கண்டுபிடிச்சி நானும் மகாவும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சூர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கிறாங்க. மகா பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமோடையும் வந்து பயங்கரமாக கத்திட்டு மகா சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பேரதிர்ச்சியாகவே இருக்குது. எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க குடும்பத்தோட நிம்மதியே போயிடுச்சு இவளால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கடுமையாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் சொல்கிறதன் பேரில் தண்டனை கொடுக்குறாங்களா இல்லை மகா எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்துறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.